friends, welcome back to our channel SHREE Car. This is Abhishek here and இன்னைக்கு நம்ம வந்து MG HECTOR plus வண்டி வந்திருக்கு. ஸோ அதில் வந்து என்ன மாட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்து K4. ஸோ இதுதான் வந்து அந்த K4. ஸோ இந்த அட்மாஸ்ஃபியர் லைட், அதாவது இதை வந்து ஆம்பியன்ட் லைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் அந்த K4 சீரீஸ். ஸோ இந்த K4 சீரீஸ் தான் நம்ம வந்து சிம்ஃபனி லைட். இது வந்து செட் ஆஃப் 22 பீஸ். ஸோ இந்த ஒரு 22 பீஸ் வந்து நம்ம வந்து இன்றைக்கி இந்த MG HECTOR ப்ளஸ்ஸை மாட்ட போதும். ஸோ 22 பீஸ் யூஸ்வலாக நீங்கள் வந்து 6 பீஸ் 10 பீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் நம்ம இன்றைக்கி மாட்ட போகிறது பார்த்தீங்கன்னா 22 பீஸ். ஸோ 22 பீஸ் வந்து எங்கெங்கே வரும், எப்படி மாட்டுவாங்க, அது என்ன ஃபியூச்சர்ஸ், எதனால் மாட்டுறாங்க, எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படின்னு நீங்கள் கேள்வி கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எத்தனை பீஸ் இருக்குது, என்னென்ன எங்கெங்கே வரும், எப்படி மாட்டுறோம், ஸோ எல்லாமே இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். So stay tuned and let's go ahead. So friends, இதுதான் வந்து அந்த 22 piece ambient light K4 series நம்ம இன்னைக்கு மாட்ட போகிறது. ஸோ 22 piece அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கேபின் ஏரியாஸில் வரும். ஸோ இதுவே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் 4 பீஸ் வந்துடும். அண்ட் இது வந்து நம்ம வாட்டர் பாட்டில் ஹோல்டருக்குள்ளே வரும். ஸோ இது 4 பீஸ். ஸோ 8 பீஸ் வந்துடும். அது போக நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து இன்னர் ஹேண்டில். ஸோ நம்ம உள்ளே வந்து ஹேண்டில் ஓப்பன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு 4 பீஸ் வரும். ஸோ இது 4. ஸோ இது மூணுமே சேர்த்து 12 பீஸ் ஆகுது. இது போக இந்த ஒரு பீஸ் இருக்குது. இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்குள்ளே மாட்டுறது. யூஸ்வலாக வண்டியில் வந்து ஸ்பீக்கர்ஸ் வரும். ஸோ அந்த ஸ்பீக்கர் கிரில்லு கூட மாட்டும் போது இதுவும் வந்து ஒரு லைட் மாதிரி எரியும், சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இது 4 பீஸ். இது டோட்டலாகவே சேர்த்து வந்து நமக்கு இப்போ 16 பீஸ் ஆகுது. 16 பீஸ். இது போக இந்த ஸ்ட்ரிப்பு வந்து டேஷ்போர்டில் வரும். அண்ட் 4 டோர்ஸில் டேஷ்போர்டில் 2 பீஸ் அண்ட் 4 டோர்ஸில் 4 பீஸ். ஸோ 16 + 6 டோட்டலாகவே இப்போ 20 பீஸ் ஆகுது. இந்த ஒரு 22 பீஸோட கான்ஃபிகரேஷன் தான் நம்ம இன்றைக்கி இந்த HECTOR ப்ளஸ்ஸை மாட்ட போகிறோம். ஸோ ஒர்க் வந்து சைமல்டேனியஸாக போயிட்டு இருக்குது. ஸோ ஒன்ஸ் ஒர்க் முடிச்சோடனே நான் உங்களுக்கு அவுட்புட் காட்டுறேன், நீங்களே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து K4 சீரீஸ் ஆம்பியன்ட் லைட் சிம்ஃபனி லைட் மாட்டியாச்சு. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் என் கடையில் மாட்டுறேன் K4. பிகாஸ் இவ்வளோ நாளாக நான் வந்து K3 தான் மாட்டியிருந்தேன் ஜாஸ்தியாக. ஸோ இந்த வண்டியில் நம்ம K4 ஃபைனலாக மாட்டிட்டோம் 22 பீஸ். ஸோ அதோட ஒர்க் இப்போ தான் பேட் வந்து உட்கார வைக்கிறாங்க. ஸோ டேஷ்போர்டில் மட்டும் மாட்டியிருக்கோம். ஸோ இனிமேல் வந்து நம்ம வந்து அதை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு அதோட அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து அந்த K4 சீரீஸ் ஆம்பியன்ட் லைட் நம்ம ஃபைனலாக MG HECTOR ப்ளஸில் மாட்டியிருக்கோம். ஸோ இதில் வந்து இந்த கலர் ஃப்ளோ நீங்களே பார்க்கலாம், எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, எவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்குது, பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு லைட்னிங் வந்து நம்ம இந்த வண்டி ஃபுல்லாக இனிமேல் தான் இந்த டோர் பேட் தான் பேக் பண்ண போகிறோம். ஸோ வெறும் டேஷ்போர்ட் மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ நீங்களே வந்து இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேக் டோரில் வந்து இந்த டோர் பேட் இடத்துல இங்கே ஃபிட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் இங்கே மட்டும் தான் HECTOR ப்ளஸில் ப்ரொவிஷன் இருந்தது ப்ராப்பராக. அதே மாதிரி இதுதான் வந்து பாட்டில் ஹோல்டர். ஸோ இதுக்குள்ளே வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், லைட் தெரியுது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் ஹேண்டில். ஸோ இது வந்து இன்னர் ஹேண்டில். இந்த ஹேண்டிலில் தான் நம்ம டோர் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டோர் இன்னர் ஹேண்டிலுக்குள்ளே ஒன்று ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ நைட் டைமில் டோர் ஓப்பன் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. அண்ட் ஒரு டோரில் பார்த்தீங்கன்னா 1 2 3. இது போக இன்னொன்று ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரில் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து நம்ம HECTOR ப்ளஸில் வர இன்ஃபினிட்டியோட அதே கம்பெனி ஸ்பீக்கர். ஸோ அது அந்த ரிங் டைப் ஆம்பியன்ட் லைட் வந்து நம்ம பர்ஃபெக்டாக உட்கார வச்சுருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸ்லாம் வந்து வைப்ரண்ட்டாக சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த ஒரு செட்டப் வந்து நம்ம 4 டோர்லேயும் பண்ணியிருக்கோம். இது போக பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா நம்ம டேஷ்போர்டில் பண்ணியிருக்கோம். ஸோ டேஷ்போர்டில் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹியர் டில் தேர். அண்ட் அதே மாதிரி ஸ்டேரிங்க்கு ரைட் சைடில் ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து நம்ம ஆம்பியன்ட் லைட் மாட்டியாச்சு. ஸோ இந்த லைட் பேர் வந்து K4 CARDI பிராண்ட். ஸோ இதுக்கு வந்து சிம்ஃபனி பேர். சிம்ஃபனினா அந்த ஒரு மூமெண்ட் இருக்கும் லைட்டு, அது பேர் தான் சிம்ஃபனி. ஸோ இந்த ஒரு லைட் வந்து நம்ம சூப்பராக வந்து ஆல்மோஸ்ட் எந்த ஒரு வயரிங் டேம்பர் பண்ணாமல் MG HECTOR ப்ளஸை நம்ம மாட்டியிருக்கோம். ஸோ கஸ்டமர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். அண்ட் அவுட்புட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கும் வந்து ஏதாவது உங்கள் வண்டிக்கு வந்து இந்த மாதிரி
ஆக்சசரிஸ் மாட்டணும், ஆம்பியன்ட் லைட் மாட்டணும்னா மறக்காமல் எனக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்னை வந்து இன்னும் மோட்டிவேட் பண்ணோம் நிறைய வீடியோ போடுறதுக்கு. ஸோ நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. அண்ட் அது போக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால். ஸோ டில் தென் டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ஆக்சசரிஸ் மாட்டும் போது ஏதாவது வண்டியில் மீட் பண்ணுவோம். பாய்.